அப்பா வந்துடுவாங்க, கவலைப்படாதீங்க, நீங்க அழுகாம இருக்கணும், சரியா என ஆட்சியர் சொன்ன அந்த வார்த்தைகள் தான் மொத்த மீனவர்களுக்கும் ஆறுதலாக இருந்தது. அப்பா என்ன பண்றான்னு கேட்கிறோம். சும்மா அவங்க போலீஸ் கூப்பிட்டுருக்காங்க, நீ ஏன் எங்க கல்விக்குள்ள வந்து அவ்வளவுதான், கொஞ்ச நாள் வந்துருவாங்க. நிறைய பேர் இப்படிதான் பேசிட்டு போயிருக்காங்க. அப்புறம் வந்துட்டாங்க, இந்த மாதிரி கூப்பிட்டு போயிருந்தா அதை அழுதாங்க. அதை பார்த்தீங்கன்னா அழுதோடனே கவர்மெண்ட் உடனே இந்த பையனோட அப்பா வந்துருவாங்க. சிறுவனின் கன்னத்தை ஆட்சியர் தொட்டதும் கண் கலங்கியபடியே தலையாட்டிய சிறுவனின் வீடியோ காட்சிகள் காண்போரை சோகத்தில் ஆழ்த்தியது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் கிளிஞ்சல்மேடு மீனவ கிராமத்தைச் சேர்ந்த ஆனந்தவேல் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் காரைக்கால் மற்றும் தமிழகத்தைச் சேர்ந்த 13 மீனவர்கள் கடந்த 26ஆம் தேதி கடலுக்கு மீன்பிடிக்க சென்றுள்ளனர். கோடியக்கரை கடற்பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி மீனவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தினர். இந்த துப்பாக்கி சூட்டில் கிளிஞ்சல்மேடு பகுதியைச் சேர்ந்த செந்தமிழ் என்ற மீனவரின் காலில் குண்டு பாய்ந்து இலங்கை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த நிலையில் மீனவர் செந்தமிழ் குடும்பத்தினரை காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். அப்போது பாதிக்கப்பட்ட மீனவ பெண்கள் ஆட்சியரிடம் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்தனர். அப்போது பேசிய ஆட்சியர், காலில் குண்டு பாய்ந்து இலங்கையில் சிகிச்சை பெற்று வரும் செந்தமிழ் நலமுடன் இருக்கிறார், அவர்களை விரைவில் அழைத்து வர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது, கவலை வேண்டாம் என ஆறுதல் கூறினார். அப்போது அங்கிருந்த சிறுவனின் கன்னத்தை கிள்ளியபடியே சிறுவனுக்கு ஆறுதல் கூறினார். அப்பா வந்துடுவாங்க, கவலைப்படாதீங்க, நீங்க அழுகாம இருக்கணும், நன்றாக படிக்க வேண்டும், சரியா என ஆட்சியர் சொன்ன அந்த வார்த்தை தான் மொத்த மீனவர்களுக்கும் ஆறுதலாக இருந்தது. படிக்கிறது மட்டும்